சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படுகின்ற ஐந்தின் வகைகளையும் தெரிந்து நடப்பவனிடமே உலகம் உள்ளது. அந்த ஐம்பொறிகள் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் திருவள்ளுவர் ஜீனியஸ் இல்லை. ஸோ அடுத்து வர குறள்லையே ஐம்பொறிகளுக்கான இதுவும் சொல்லியிருக்காரு. சுவை, டேஸ்ட்டு, ஒளி, விஷுவல், ஊறு, அந்த சென்ஸ், ஓசை, கேட்குறது, நாற்றம்னா நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம்னா, நாற்று அடிக்குது அப்படின்னா அது வந்துட்டு பேட் ஸ்மெல்லுன்னு நினச்சிட்ருக்கோம். நாற்றம் என்பது வாசனை. அது யாருக்குமே தெரியல, நாற்று அடிக்குதுன்னு சொல்லிடுறோம். ஆனால் நாற்றம் என்பது தமிழில் வாசனைன்னு தான் அர்த்தம். துர்நாற்றம்னா கெட்ட நாற்றம் என்பது பொருள். பேட் ஸ்மெல் இஸ் துர்நாற்றம், குட் ஸ்மெல் இஸ் நாற்றம். ஸோ இந்த ஐந்தின் வகைகளையும் தெரிந்து நடப்பவனிடமே உலகம் உள்ளது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 உணர்ச்சிகளையும் அவற்றை பற்றிய உண்மைகளையும் அறிந்து அவற்றை வசப்படுத்திய பெரியோரைத்தான் உலகத்தில் அறிவுடையோர் போற்றி வந்திருக்கிறார்கள். அறிவு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி 5ஐயும் துறந்தவர்களை போற்றி வணங்கி வந்தாங்க. இது எதையுமே இழக்காம நான் தான் பெரிய ஆளு அப்படின்றவங்கள அறிவு இருக்கிறவங்க போற்ற மாட்டாங்க. அறிவு இருக்கிறவன் யாரை போற்றி புகழ்வானா, ஐம்பொறிகளையும் அடக்கி பெரியோர் என்ற நிலைக்கு சென்றவர்களை தான் புகழ்ந்து பாராட்டுவாங்க. அறிவு இருக்கவங்க, இல்லாதவங்களாம் பிளாஸ்ட் தான்.